அதனுடைய 25வது வசனம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எனக்கு அன்பானவர்களே, உங்க காரியத்தை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வாய்க்க பண்ண போகிறார். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி போய் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த காரியம் வாய்க்கவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் நன்மை நடக்கிறது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை உடைந்து போய் யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பன். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிறவர். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நிச்சயமாய் காரியத்தை வெகு விரைவிலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று சொல்லி பயந்து போயிருக்கிறீங்களா? இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். காரியத்தை நடத்துகிற தகப்பன், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பன். எப்பேற்பட்ட காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிற தகப்பன் உங்கள் அருகிலே இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு சீக்கிரமாய் அது வாய்க்குமோ அவ்வளவு சீக்கிரமாய் உங்க காரியத்தை வாய்க்கும்படி செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவரும் கண்ணீரை பார்க்கிறார், இருதயத்தின் கவலைகளை பார்க்கிறார், உடைந்த உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. சீக்கிரத்திலே உங்க காரியம் வாய்க்கும்படி, சீக்கிரத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, சீக்கிரத்திலே உங்க வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். நிச்சயம் உங்க காரியம் வெகு விரைவிலே நடக்க போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இதுவரை வாய்க்காமல் இருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் உடைய காரியங்களை வாய்க்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.